ஹாய் ஆல், வெல்கம் டு விஆர் ஆரி ஒர்க் அண்ட் ஃபேஷன் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐயப்ப சாமி கோயில் சீசன் வந்துருச்சு இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பேக்கில் வந்துட்டு நேம் லெட்டர்ஸ் எழுதின மாதிரி பேக் வச்சுருப்பாங்க மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அந்த நேம் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு நாம் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஆரி ஒர்க்கில் எப்படி லெட்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது அண்ட் தென் நார்மல் நீடில் வச்சு எப்படி நம்ம லெட்டர்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படின்றத ஒரு 2 டைப் வந்து நான் டீச் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நேம்ஸ் லெட்டர்ஸ்லாம் வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ கிளாஸ்க்குள்ளே போயிடலாங்க. ஆஸ் யூஷுவல் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆரியில் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நாட் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்லா ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு இழுக்கணும் திரும்ப. இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கொடுக்கும்போது கொஞ்சம் அழகாக வரும் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் ஸ்லாண்டிங்காக யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி கிராஸ் லைன்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். அந்த லெட்டர்ஸை நம்ம அழகாக கம்ப்ளீட் பண்ணோம்னா ஓகே. இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கரெக்டாக அந்த ட்ராயிங்லேயே வந்துட்டு ஃபில் பண்ணுங்க. ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். ஓகேவா, அடுத்தது இந்த பக்கம் அதே லைன் மேலே குத்திட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு வெளியே ஒரு லாக். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அந்த லைனில் குத்திட்டேன் அண்ட் தென் வெளிப்பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச். இங்கேயும் லைன் மேலே குத்திட்டு வெளிப்பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் கொடுக்கலாம், அது உங்கள் விஷ் தான். பட் ஸ்டிச்சு ஒன்று தான். ஒரு லாங் கொடுக்குறோம், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். ஓகேங்களா, லாங் ஸ்டிச் அண்ட் தென் லாக் ஸ்டிச். ஸ்லாண்டிங்காக க்ராஸாக கொடுக்கும். இப்போ வந்துட்டு இந்த வளைவு ஷேப் வந்திருக்கு இல்லையா, அதனுடைய கார்னரில் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த எண்டிங்க்கு கோட்டுக்கு வந்து நான் கொண்டு போக கிடையாது, சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பேன். நல்லா வாட்ச் பண்ணுங்கள். லைனுக்கு கொண்டு போகலை, சென்டர்லேயே வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். நம்ம கோட்டுக்கு கொண்டு போகணும்னா அந்த இடத்துல அன்இவனாக ஷேப்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்காது. ஸோ அதனால் இப்போ இந்த சைடுக்கும் அதே மாதிரி ஸ்லாண்டிங் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம. சேம் ஆஸ் கிராஸ் லைன்ஸாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கார்னரில் பார்த்திங்கன்னா அதே ஸ்டிச்சை குட்டியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃபினிஷ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கார்னர் வரும்போது மட்டும் பாருங்கள் எப்படி குட்டியாக அந்த ஸ்டிச்சை வந்து மாற்றிருக்கேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா தான் அந்த ஃபினிஷிங், அந்த ஷேப் ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் குட்டி குட்டியாக ஆட் பண்ணிக்கணும். அதே ஸ்டிச்சு
பட் நம்ம ரொம்ப குட்டியாக வந்து போட ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு என் நாட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, என் நாட் கொடுத்துட்டு இதை சுற்றியும் இந்த லெட்டர் சுற்றியும் ஒரு ஒரு லைன் வந்துட்டு செயின் ஸ்டிச் வந்து போட்டிங்கன்னா இன்னும் லுக் வந்து நல்ல பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். டைப் 2 வந்துட்டு பார்க்கலாம். டைப் 2 எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஊசி இருக்கும் இல்லைங்களா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் உள்ளன் நூல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சில்க் த்ரெட் இருந்தனால நான் சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த ட்ராயிங் லைன்லேயே வந்துட்டு ஃபில் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு லெட்டர்ஸ் வந்து ஃபில் ஆகிடும். பாருங்கள், நீட்டாக நம்ம வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே முடிச்சாச்சு. அதாவது ஆரி நீடில் வச்சு நம்ம எப்படி பண்ணணும், அண்ட் தென் நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் வச்சு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற 2 டைப் வந்து பார்த்துட்டோம். பட் இது ரெண்டுக்குமே வந்துட்டு குட்டி ஃப்ரேம் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா ஸ்டிச் பண்ண பேக்கில் தான் லெட்டர்ஸ் வந்து நம்ம போடணும். ஸோ அதனால் குட்டி ஃப்ரேம் இருந்துச்சுன்னா அதில் ஃபிக்ஸ் பண்ணி போடலாம். பட் ஃப்ரேம் இல்லாமல் இருக்குது, அதுக்கு பத்தலை அப்படின்னா இப்போ எப்படி ஹேண்ட் ஸ்டிச்சஸ் வச்சு போடலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃபில் லெட்டர்ஸை, அதாவது கிளாத்தில் லெட்டரை ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கும் வந்துட்டு நார்மல் நீடில் அண்ட் தென் உள்ளன் நூல் இருக்கும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அது இல்லாதனால சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, உள்ளன் நூல் வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எப்படி ஃப்ரேமே இல்லாமல் நம்ம வந்து நேம் வந்து க்ரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஃப்ரேம் இல்லாமல் இந்த கர்ச்சீஃபில் நம்ம லெட்டர்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நீடில் வெளியே எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி குத்திட்டு அதில் ஒரு சுற்றி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி லூப் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, மறுபடியும் எடுத்த இடத்துலையே மறுபடியும் நீடில் குத்திட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த நீடிலை வெளியில் எடுக்கணும். ஓகேங்களா, பாருங்கள், எடுத்த இடத்துலையே உள்ளே குத்துறோம் ஊசியை. அண்ட் தென் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் நீடில் எடுத்துகிட்டு ஒரு சுற்றுனிங்கன்னா முடிஞ்சுது. ஓகேங்களா, ஹேண்டில் வச்சுட்டே தான் பண்ணுறேன். ஓகேவா, ஹேண்டில் வச்சுட்டு பண்ணுறதுனால கரெக்டாக அந்த பொசிஷன் வந்துட்டு தெரில. பாருங்கள், குத்திட்டு ஒரு சுற்றி இழுத்திங்கன்னா இந்த லூப் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, எடுத்த இடத்துலையே தான் மறுபடியும் குத்தணும். குத்திட்டு மறுபடியும் ஒரு லூப் எடுத்த இடத்துலையே தான் குத்தணும், அதை மறந்துடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்த இடத்துலையே மறுபடியும் குத்திட்டு ஒரு சுற்றி நம்ம வந்துட்டு வெளியில் எடுக்கணும். ஓகேங்களா, முடிஞ்சதுங்களா. இப்போ நாட் எப்படி போடலாம் இதுக்கு அப்படின்றத காமிக்கிறேன். அடிப்பக்கம் திருப்பிட்டு ஊசி குத்திட்டு ஒரு சுற்றி இழுத்துக்கோங்க, முடிச்சு வந்து விழுந்துடும். சேஃப்டிக்கு வேணும்னா இன்னொரு டைம் கூட அதே சேம் பண்ணிக்கோங்க. குத்திட்டு ஒரு சுற்றிட்டு இழுத்துட்டிங்கன்னா நல்லா டைட்டாக வந்து ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும், நல்லா நீட்டாக கிடைக்கும். லெட்டர்ஸு பேக்கில் ஸ்டிச் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வந்துட்டு ஹெச் வந்து வந்திருக்குன்ட்டு. இதே மாதிரி நீங்களும் வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி லெட்டர்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பேக் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நீங்கள் நார்மல் நீடில் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. பாருங்கள் 3 டைப் டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. அண்ட் தென் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அவங்க லைக் கொடுத்துட்டு கமெண்ட்டில் யூஸ்ஃபுல்னு டைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க, சைடில் தெரிய லோகோ பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.